ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 அறிவியல் ஆக்கம்லிருந்து லைன் பை லைன் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த இயலில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 90 வினாக்கள் இருக்குது. அதில் ஆல்ரெடி 45 வினாக்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மீதி இருக்க 45 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 46வது வினா, தவறான தொடர் எது? கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர் என்பது சரி. லக்ஷ்மி என்பதை இலக்ஷ்மி என்னும், விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்பர் என்பதும் சரி. வங்கம், அம்பி, நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் என்பர் என்பதும் சரி. இதழ் என்னும் சொல் பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பொருள்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு இயற்சொல் என்பது தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு வரணும். இங்கே இயற்சொல் அப்படின்னு வர்றதுனால இது தவறு. 47வது வினா, கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்பது திருக்குறள். அடுத்து 48வது வினா, பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை விரிவாக விளக்கும் நூல் எது? இதற்கான விடை பட்டினப்பாலை, செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 49வது வினா, அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடும் நூல் எது? இவ்வாறு குறிப்பிடும் நூல் பதிற்றுப்பத்து. அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் பதிற்றுப்பத்து. அடுத்து 50வது வினா, எந்த நாட்டில் உள்ள வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது? நியூசிலாந்து நாட்டில் உள்ள வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. அடுத்து 51வது வினா, களஞ்சை கம்மியர் வருகென கூவுய் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? களஞ்சை கம்மியர் வருகென கூவுய் என்ற வரி மணிமேகலையில் இடம்பெற்றுள்ளது. கம்மியர் பற்றிய வரிகள் மணிமேகலையில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து 52வது வினா, நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்திய மரங்களில் பொருந்தாதது எது? நீர்மட்ட வைப்பிற்காக இலுப்பை, நாவல், புன்னை மரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதில் பொருந்தாதது வெண்தேக்கு. வெண்தேக்கு என்பது பொருந்தாது. அடுத்து 53வது வினா, பல வகையான கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் எது? பல வகையான கப்பல்களின் பெயரை சேந்தன் திவாகரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. அடுத்து 54வது வினா, இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் எது? இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. அடுத்து 55வது வினா, நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். இதனை எந்த நீட்டளவையால் கணக்கிட்டனர்? தச்சுமுழம் என்னும் நீட்டளவையால் நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கியிருப்பாங்க, தச்சுமுழம். அடுத்து 56வது வினா, பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்ததை குறிப்பிடும் நூல் எது? பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்ததை குறிப்பிடும் நூல் பரிபாடல். அடுத்து 57வது வினா, கப்பலின் முதன்மையான உறுப்பு எது? கப்பலின் முதன்மையான உறுப்பு அடிமரம் ஏரா. அடுத்து 58வது வினா, கப்பலில் குறுக்கு மரத்தை டேஸ் என்பர்? கப்பலின் குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலின் குறுக்கு மரம் பருமல். அடுத்து 59வது வினா, கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி எது? கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான உறுப்பு சுக்கான். அடுத்து 60வது வினா, கப்பலை நிலையாக ஓரிடத்திலிருந்து நிலையாக நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு எது?
கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிலையாக நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். உறுப்பு எதுன்னு பார்த்தோன்னா நங்கூரம். அடுத்த 61வது வினா, சமுக்கு எனும் ஒரு கருவியை கப்பல்களில் பயன்படுத்தியதை பற்றி குறிப்பிடும் நூல் எது? சமுக்கு என்ற கருவி கப்பல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதை பற்றி கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. அடுத்த 62வது வினா, கப்பலை செலுத்துபவரை குறிக்கும் பெயர்களில் இதில் கரிமுக அம்பி அப்படிங்கிறது பொருந்தாதது. மாலுமி, மீகாமான், நீகான் அப்படிங்கிறதெல்லாம் கப்பல் செலுத்துபவரை குறிக்கும் பெயர்கள். கரிமுக அம்பி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பாங்க. அதுக்கு பெயர் தான் கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பொருந்தாதது கரிமுக அம்பி. அடுத்த 63வது வினா, நளியிரு முன்னீர் நாவாயோட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இவ்வரிகள் புறப்பாடலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த 64வது வினா, காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என்ற உண்மையை குறிப்பிடுபவர் யார்? காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என்ற உண்மையை குறிப்பிட்டவர் யார்? இதற்கான விடை வெண்ணி குயத்தியார். வெண்ணி குயத்தியார். அடுத்த 65வது வினா, கப்பலை அழைக்கும் விளக்கு என்பது எதனுடைய பொருள்? கப்பலை அழைக்கும் விளக்கு என்பது எதனுடைய பொருள்? கலங்கரை விளக்கம் என்றால் கப்பலை அழைக்கும் விளக்கு என்பது பொருள். அடுத்த 66வது வினா, பழந்தமிழர்கள் எதை வழிகாட்டியாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்னும் கருத்து உள்ளது? பழந்தமிழர்கள் ஆமையை வழிகாட்டியாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் எனும் கருத்தும் காணப்படுகிறது. அடுத்த 67வது வினா, களம் தந்த பொற்பரிசம் கலிந்தோணியால் கரை சேர்க்குந்து என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இவ்வரிகள் புறநானூறில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த 68வது வினா, தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது எது? தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடப்பதற்காக ஓடத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. களம், நாவாய், வங்கம் இதெல்லாம் பெரிய நீர்நிலையை கடப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. அடுத்த 69வது வினா, எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு பயன்படுத்தியது எது? எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு பயன்படுத்தியது எது? இதற்கான விடை தோணி. தோணியை தான் பார்த்தோம் அப்படின்னா, எடை குறைந்த பெரிய மரங்களோட உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு பயன்படுத்தியிருப்பாங்க தோணி. அடுத்து 70வது வினா, ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார்? ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 வருடங்கள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்கர் அப்படிங்கிற ஆங்கிலேயர் குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து 71வது வினா, மார்க்கோபோலோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? மார்க்கோபோலோ இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். மார்க்கோபோலோ இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அடுத்து 72வது வினா, பொறுத்துக. எரா. எரா என்றால் அடிமரம். பருமல் என்றால் குறுக்கு மரம். மீகாமன் என்றால் கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி என்பது திசை காட்டும் கருவி. இதற்கான விடை 2, 3, 4, 1. அடுத்து 73வது வினா, மரங்கள் சிலவற்றை இணைத்து கட்டி பயணம் செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படும்? மரங்கள் சிலவற்றை இணைத்து கட்டி பயணம் செய்யும் முறை கட்டுமரங்கள் என்று அழைக்கப்படும். அடுத்து 74வது வினா, பிற்கால சோழர்களில் பெரிய கப்பற்படையை கொண்டு நாடுகளை வென்ற சோழ மன்னர்கள் யார்? ராசராச சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் இருவர்களும். ராசராச சோழன் மற்றும் ராசேந்திர சோழன் பிற்கால சோழர்களில் பெரிய கப்பற்படையை கொண்டு நாடுகளை வென்றதா சோழ மன்னர்களாக கருதப்படுறாங்க. அடுத்து 75வது வினா, சங்க காலத்தில் கப்பல் கட்டும் கலைஞர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சங்க காலத்தில் கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதை பற்றி மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து 76வது வினா,
சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. தமிழர்களின் இந்த கப்பல் கட்டும் கலையை வியந்து பாராட்டிய கடற்பயணி யார் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கோ போலோ. சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. தமிழர்களின் இந்த கப்பல் கட்டும் கலையை மார்க்கோ போலோ வியந்து பாராட்டியிருப்பார். அடுத்து 77வது வினா, காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் எது? காற்றின் உதவியால் பாய்மர கப்பல்கள் செலுத்தப்படுகிறது. பாய்மர கப்பல். அடுத்து 78வது வினா, பெரிய கப்பல்களில் இருந்து வரும் பொருள்களை எதன் மூலம் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர்? பெரிய கப்பல்களிலிருந்து வரும் பொருள்களை தோணிகள் மூலமாக கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். அடுத்து 79வது வினா, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார்? அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று ஜூல்ஸ் வெர்ன் புகழப்படுகிறார். அடுத்து 80வது வினா, ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஜூல்ஸ் வெர்ன் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். பிரான்ஸ். அடுத்து 81வது வினா, ஆழ்கடலின் அடியில் என்பது எந்த வகை நூல்? ஆழ்கடலின் அடியில் என்பது புதினத்தை சார்ந்தது. அடுத்து 82வது வினா, ஜூல்ஸ் வெர்ன் எழுதிய நூல்கள் எது? ஜூல்ஸ் வெர்ன் என்பவர் 80 நாளில் உலகத்தை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியில், இந்த 3 நூல்களையுமே எழுதியிருப்பார். மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 83வது வினா, அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை பற்றி தனது புதினங்களில் எழுதியவர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தன்னுடைய புதினங்களில் எழுதியிருப்பார். அடுத்து 84வது வினா, நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது எது? தொல்காப்பியம். இது ஒரு இலக்கண நூல். அடுத்து 85வது வினா, நீர்வழி பயணத்தை எத்தனை வகைப்படுத்தலாம்? நீர்வழி பயணத்தை 2 வகையாக பிரிக்கலாம். நீர்வழி பயணத்தை 2 வகையாக வகைப்படுத்தலாம். என்னென்னு பார்த்தோன்னா கடல்வழி பயணம், உள்நாட்டு நீர்வழி பயணம் என 2 வகைப்படும். அடுத்து 86வது வினா, உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் எது? உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் அகநானூறு. அடுத்து 87வது வினா, முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. அடுத்து 88வது வினா, ஆங்கர் என்பதன் பொருள்? ஆங்கர் என்றால் நங்கூரம் என்பது பொருள். அடுத்து 89வது வினா, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? லைட் ஹவுஸ் என்றால் கலங்கரை விளக்கம் என்பது சரி, ஓசோன் என்றால் பெருங்கடல் என்பதும் சரி, ஸ்ட்ரோம் என்றால் புயல் என்பதும் சரி, ஆங்கர் என்றால் மாலுமி என்பது தவறு. இப்போ தான் பார்த்தோம் ஆங்கர்னா நங்கூரம், சாய்லர் அப்படின்னா தான் மாலுமி அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் தவறானது 3rd ஆப்ஷன். அடுத்து 90வது வினா, பொறுத்துக. கப்பல் தொழில்நுட்பம், மெரைன் டெக்னாலஜி, கப்பல் தொழில்நுட்பம். கடல்வாழ் உயிரினம் அப்படின்னா மெரைன் கிரியேச்சர், கடல்வாழ் உயிரினம். ஹார்பர் அப்படின்னா துறைமுகம். ஷிப்யார்ட் என்றால் கப்பல் தளம். இப்போ இதற்கான விடை 2, 1, 4, 3. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இயல் 4 இருக்க லைன் பை லைன் வினாக்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் இயல் 5க்கான லைன் பை லைன் வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.